ஐயையோ! காரு போச்சுங்க. பாவம் கார் அண்ணன் கண்ணாடி ஃபுல்லா உடைச்சு விட்டு போயிட்டாரு நம்ம ஆளு. ஐயாவுக்கு தைரியத்த பாருங்களேன். அந்த பக்கம் கூட்டத்துல பின்னாடி எல்லாரும் நிக்க, போஸ்ட் மரத்துக்கு பின்னாடி நின்டுக்கிட்டு அதுவும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அசால்ட்டா வந்துட்டு நின்னுட்டு இருந்தாரு ஐயா. தம்பிய பாருங்களேன். அவர் கால மேல ஜம்முனு ஏறி உக்காந்து அந்த திமில கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழகா வந்துட்டு சாஞ்சு படுப்பாரு. அத பார்க்கும்போது நமக்கே ஏதோ திருப்தியா அவ்வாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த களத்துல வந்துட்டு இந்த காலை பயங்கரமா விளையாடுவாருங்க. இந்த மயில் காலைக்கிட்ட நம்ம கிட்டலாம் போனால் நம்மள பறக்க விட்டுருவாரு. ஆனால் வளர்த்தவங்க கிட்ட எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோ பாசம். ஒவ்வொரு மஞ்சு விரட்டு, ஒவ்வொரு வடம், ஒவ்வொரு ரேஸு இல்லை ஜல்லிக்கட்டு எதுக்கு போனாலும் அந்த காளைக்கு வந்துட்டு சாமியாக வந்துட்டு பக்தியாக அவங்களுக்கு வந்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோடிச்சு கொண்டு போகிற அந்த பாரம்பரியம் என்றைக்குமே வந்துட்டு மாற்ற முடியாது. அந்த பாரம்பரியம் ஒவ்வொரு இந்த களங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த காளையை ஜோடிக்கிறது, சாமி கும்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு அவ்வளோ புல்லரிக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு காலை வாங்கணும்னு. உங்களுக்கு?